ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் நதியா. இன்றைக்கி என் மார்னிங் ஃபுல் எனர்ஜியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகிறது என்னமோ கிச்சனில் இருந்து தான். காலையில் கிச்சனில் நுழைஞ்ச உடனே டைம் அப்படியே ஜெட் வேகத்தில் ஓடுது. அது எப்படி தான் அப்படி ஓடுது அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சிக்கவே முடியல. என்ன தான் இயர்லியராக எந்திரிச்சு நம்ம பொறுமையாக குக்கிங் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே திரும்பி டைம் பார்க்கும்போது பார்த்தா ஏன்னா இவ்வளோ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக குக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வேலையாக டீ வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையோட சாப்பாட்டுக்கு ஒலை வச்சு விட்டுட்டு ரசத்துக்கு தக்காளியுமே வேக போட்டுட்டேன். சுடுதண்ணி வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக கோல்டு பிடிக்குது, அதே சமயம் ஃபீவர் அதிகமாக வருது. அப்படிங்கிறதுனால சுடுதண்ணியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 அடுப்பும் பிஸியாக இருக்கிறதுனால டீயை இறக்கிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணி வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். மார்னிங் எப்போவுமே 3 அடுப்புமே பிஸியாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் குக்கிங் டக்குன்னு முடிக்க முடியல, ரொம்ப லேட் ஆகுது, டைம் சீக்கிரமாக ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். டீ ஊற்றி வச்சேன், ஒலை கொதிச்சதுன்னு அரிசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி வெந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு புளியை போட்டு இறக்கி வச்சுட்டேன். நம்ம போட்டு வச்ச டீயை கூட இந்த குக்கிங் பண்ணுற அவசரத்தில் குடிக்க முடியறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். டீயை குடிச்சிட்டு அப்படியே கத்திரிக்காய் வறுவலுக்கு கத்திரிக்காய் வணக்கி விட்டேன். வணக்கி விட்டுட்டு அப்படியே சட்னிக்குமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்லி சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சட்னிக்குமே வணக்கி விட்டாச்சு. வணக்கி விட்டுட்டு இருக்க இடையிலேயே எல்லோரும் வந்தாங்க. நான் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு, ஒருத்தருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு, ஒருத்தருக்கு பிளாக் டீ போட்டு கொடுத்துட்டு இத்தனையும் செஞ்சாச்சு. வீட்டுக்கார் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டார். அவருக்காக மதிய லஞ்சுக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சிலேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில் கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால மிக்சிலேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடியாக எனக்கு சாப் பண்ணி கொடுத்துரும். நான் எப்போவுமே காலையிலேயே மதிய லஞ்சுமே ரெடி பண்ணிடுவேன். குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு மதியம் சூடாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். என்ன தான் கிளைமேட் சில்லுனே இருந்துச்சு அப்படின்னாலுமே சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காலையிலேயே குக்கிங் பண்ணிடணும் அப்படின்னா தான் கிச்சன்லேருந்து வெளியே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இல்லை அப்படின்னா கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் மதிய லஞ்சு காலையிலேயே குக்கிங் பண்ணிடுவீங்களா, இல்லை மதியம் தான் குக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மதிய லஞ்ச் ரெண்டுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி, அப்புறம் மல்லி சட்னி, சாப்பாடு, பீட்ரூட் பொரியல், ரசம் மட்டும் தாளிக்கணும். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு. ஒரு வழியாக குக்கிங் முடிச்சுட்டு குட்டீஸுங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு மதிய லஞ்சுமே பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் குட்டீஸுங்க கிளம்புனதுக்கப்புறமா நம்மளுடைய கிளீனிங் ரொட்டீன் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போவே கண்ணை கட்டுது. இப்படி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஒரு வழியாக குட்டீஸுங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நான் நிறைய வீடியோ கிச்சன் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோலையும் ஆட் பண்ண வேண்டாம், ரொம்பவே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. குட்டீஸுங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா கிச்சனை எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு குயிக்காக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஐக்கான்லேயே கொடுக்குறேன், அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெஷல் வாஷிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி மஞ்சத்தூள் மிளகா பொடியும் காலியாகிடுச்சு. சரி, அந்த பாட்டிலுமே கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலவருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாட்டில் எந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் கல்லுப்பு, நீங்கள் என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்யூட் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா பாட்டில் நல்லா பளபளன்னு ஆயிரும். அது என்ன பாட்டிலாகவே இருந்துச்சுனாலும் சரி, ஆயில் பாட்டிலாக இருந்துச்சுன்னா பிசு பிசு போகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுவுமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் ஆயிரும். பளபளன்னு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். பாட்டில்ஸ் எல்லாமே கழுவி வச்சுட்டு கையோட சிங்க் ஏரியாவுமே கழுவி விட்டுட்டு அந்த பைப்பு டைல்ஸ் ஏரியா எல்லாமே கழுவி விட்டுட்டேன். எல்லாமே நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அதையுமே மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் இந்த மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கமுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது புரியல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நம்ம மிக்ஸியை இந்த மாதிரி கழுவி வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும், நம்ம அதை
வைப்போமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்படி தான் நம்ம கமுத்தி வைப்போம், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணினால் அந்த பிளாஸ்டிக் ஏரியா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் இப்படி கமுத்தி வச்சுட்டு இப்படி திருப்பி வச்சுக்கணும். அந்த இடத்துல இருக்கிற தண்ணியுமே ட்ரை ஆகி வெளியே வரும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் மிக்ஸி சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த ஏரியாவை அதே சமயம் நம்ம ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணும்போது அந்த ஏரியாவில் ஸ்க்ரப் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம், கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா தனியாக அந்த ஒரு நாள் வந்து அந்த இடத்த மட்டும் தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் அந்த சுத்துற ஏரியாவுமே நான் ஒரு நம்ம பல் விளக்குற ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா சும்மா சூப்பராக பளிச்சுன்னு இதாயிரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா டைனிங் ஏரியா தான். டைனிங் ஏரியாவில் பெருசாக இல்லை. நான் வந்து சாப்பாட்டு பூசி எல்லாம் கொண்டு வந்து வைக்கும் போதே நான் வந்து டைனிங் ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண பார்த்தீங்களா, அதனால் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. டைனிங் ஏரியா க்ளீன் ஆயிரும். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம பண்ணி வைக்கிற இந்த சின்ன சின்ன க்ளீனிங் தான் டே ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து டைனிங் ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹால் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஹாலில் வந்து நம்ம என்ன தான் சொன்னோம் அப்படின்னாலுமே பேப்பர் படிச்சுட்டு பேப்பரை அப்படியே தான் போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி தலையெல்லாம் தோட்டிட்டு துண்டு அப்படியே தான் போட்டு வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தான் எடுத்து வைக்கணும். என்ன தான் சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சோஃபா விரிப்பெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்குதுன்னு எல்லாமே எடுத்து உதறி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ப்ளீஸுங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா சப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காராமல் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் வேலையும் முடிச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். நம்மளுக்கு வந்து டென்ஷனே இருக்காது. எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைங்களெல்லாம் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னா என் மண்டைக்குள்ளே மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மாமியார் கூட இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் என் மூளை எனக்கு மணி அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதை பண்ணாமல் உட்காந்துட்ருக்கேன், இதை செய்யாமல் உட்காந்துட்ருக்கேன், இதை செய்யலைன்னா இது கேள்வி வரும், இதை செய்யலைன்னா இந்த கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குட்டீஸுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா என்னுடைய க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்க்குறதாகட்டும் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கப்புறமா தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூளையும் இந்த மாதிரி மணி அடிக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்கள். என் மூளை மட்டும்தான் இப்படியா அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன் இல்லைங்களா. எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குட்டீஸுங்க டாய்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு மொத்தத்தையும் கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி விட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு ஒரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம்னாவே வீடும் அவ்வளோ க்ளீனாக சூப்பராக சுத்தமாக இருக்கும். உண்மையாக இல்லையா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி வந்து என்னுடைய டைல்ஸ் வந்து ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால நான் 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து மாப் போட்டு விட்டுருவேன். ஏன்னா குட்டீஸுங்க இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று சிந்திடுவாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கலர் பென்சிலெல்லாம் வச்சு கீழே கிறுக்குவாங்க. அதுவே ரொம்ப கசகசன்னு இருக்கிறனால மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் டைல்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி வந்து வீட்டை வந்து மாப் போட்டு விடுங்க. அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காரும் போது அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு பாருங்கள். நான் எப்படி வீடு மொத்தத்தையும் அரை மணி நேரத்தில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கு டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். பாருங்கள், வீடு மொத்தமும் நீட்டாக க்ளீனாக இருக்குது. அப்படியே பார்க்குறக்கே பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம முகமே தெரியுது, அந்தளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. நீட்டாக அழகாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டு செவுரு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸுங்கெல்லாம் வந்து பெயிண்டெல்லாம் எடுத்து அப்பி வச்சுட்டாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை துடைக்காத அப்படியே விட்டுரு, நான் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்கள் வீட்டில் எல்லா செவரும் இப்படி தான் இருக்கும். உங்கள் குட்டீஸுங்க இந்த மாதிரி செவத்தில் கிறுக்கி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், கிச்சன் மொத்தமும் க்ளீன் ஆயாச்சு, வீடு மொத்தமும் க்ளீன் ஆயாச்சு. அவ்வளோதான் பளபளன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் நம்ம வீடு மொத்தமே க்ளீன் பண்ணிடலாம். வந்து குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு வந்து இப்போ தான் சரியாச்சு. ஸோ அதனால் பெட்ஷீட் எல்லாமே மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். அதையுமே கொண்டு போய் காய போட்டு வந்தாச்சு. 10:30 11 o'clock அப்படிங்கும் போது மொத்த வீட்டையுமே க்ளீன் பண்ணிட்டு நானுமே குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறத யோசிப்பேன். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் என்னுடைய டே ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.